வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஃபோன் ஓப்பன் பண்ணாலே சரி மணிமேகலை, பிரியங்கா இவங்களுடைய ஃபைட் இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு டாபிக் ரொம்ப அவசியமாக இந்த நிலைமையில் அப்படிங்கிறதையும், அதையும் தாண்டி இதை தவிர வேறு என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, இதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் இருக்குன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, முதல்ல இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது ரெண்டு பக்கத்துலையும் கேட்கணும். அப்படி கேட்டால் தான் எது சரி யார் பக்கம் தவறு அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே ஒரு பக்கமாக மட்டும்தான், இன்னும் சொல்லப்போனால் மணிமேலை அவங்க மட்டும்தான் வீடியோ போட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய தரப்பு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் பிரியங்கா அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. இதுக்கு மேலே சொல்லுவாங்க அப்படின்னு கூட எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா தரப்பு மேலே பயங்கரமாக நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுட்டு போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க பிக் பாஸில் இருந்தப்ப தாமரை அப்படிங்கிறவங்களும், அதையும் தாண்டி இன்னும் சில பேர் வந்து அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவ் தாட்ஸாக சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே இப்போ ஷார்ட்ஸில் பரவிட்டு இருக்கு. இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. இங்கே மாக்காப்பா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டப்ப அவங்க சொன்ன விஷயமும் ரொம்ப ஆச்சரியத்தை தான் உண்டாக்குச்சு. ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு காட்டில் போகிறீங்க, போகிறப்ப ரெண்டு யானை சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்போ நீங்கள் இறங்கி போய் நீங்கள் சமாதானப்படுத்தணும், இந்த சண்டையை முடிச்சணும் அப்படி நினச்சி போனீங்க அப்படின்னா உங்களை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு அது பாட்டு போயிடும். அது மாதிரி தான் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, இதை தாண்டி நிறைய பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு மாக்காப்பா கொடுத்த அந்த இன்டர்வியூ இருந்தாலும் சரி. அதையும் தாண்டி இங்கே புகழ் அவங்கள்ட்டையும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வேலையே இல்லை, மற்றவங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரியும் அவரு சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி குரேஷி அவர்களும் அவங்களுக்கு தரப்பில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. இப்படி ஆளுக்கு அவங்க பதிவு போட்டிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, எல்லாருடைய சப்போர்ட்டும் யார் பக்கம் இருக்குது பெருவாரியா அப்படின்னா அது மணிமேகலை பக்கம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்க சரியாக செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத கூடியும் இன்னும் பிரியங்கா தரப்புலேருந்து ஒரு வார்த்தையும் சொல்ல. இன்னும் சொல்ல போனால் இந்த டிவி சேனல் அவங்களுக்கு தான் ஒரு பட்சமாக நடத்துகிறாங்களா இல்லை அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் எழுப்பு தான் செய்யுது. இப்படி பல விஷயங்கள் இந்த டிவி ஷோவில் நடக்குது. அதையும் தாண்டி இந்த ஷோக்கு இதுவும் ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற அளவுக்கு கூட எனக்கு யோசனை தோணுச்சு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப தான் நமக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் தோணுது. என்ன அப்படின்னா, இங்கே பல விஷயங்கள் இன்னும் சொல்ல போனால் அடுக்கடுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. கொல்கத்தா இஷ்யூல இருந்து இப்போ லாஸ்ட்டாக ரீசெண்டாக திருப்பதி லட்டுல மாட்டுக்கறி அப்படிங்கிற சர்ச்சை முதல் கொண்டு எல்லாமே பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறப்ப இந்த ஒரு இஷ்யூ ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இளைஞர்கள் எல்லாருமே இந்த சீசனை பார்த்துட்டு இருக்கிறது, அதாவது குக் வித் கோமாளி சீசனை பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த ஒரு இஷ்யூ இன்னும் பெருசாக பேசும் ஒரு அளவுக்கு நடந்துகிட்டே இருக்கு. இது பேசுறதுக்கு பெரிய விஷயமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் மனோ பாடகர் இருக்கிறாருங்க, அவருடைய பையன் இன்னொருத்தங்களை அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜய்க்கும் ரஜினிக்கும் கொரியோகிராஃப் பண்ண ஜானி மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் மேலே ஒரு கேஸ் போயிட்டு இருக்குங்க. என்ன வழக்குன்னா பாலியல் வழக்கு தான். அதுக்கு நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கா, 2 வாரம் அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவுலாம் போட்டிருக்கிறாங்க. இப்படி பல தகவல்கள் நம்மளை சுற்றி பரபரப்பான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த ஒரு இஷ்யூவில் யார் பக்கம் சப்போர்ட் அப்படிங்கிறதையும், அதையும் தாண்டி இந்த விஷயம் முக்கியமாக இல்லையா அப்படிங்கிறதையும் என்னுடைய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி பல வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.